பெர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. பட் கொஸ்டினை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? பார்த்தோன்னே ஈஸியா நம்மள சால்வ் பண்ணிடலாம். அது கீதா என்பவர் மாசம் 80,000 சம்பளம் வராங்க. அதுல 15% கல்விக்காக செலவு பண்ணிடுறாங்க. 40% வீட்டு செலவு பண்ணிடுறாங்க. 10% வருங்கால வைப்பு நிதிக்காக வைக்கிறாங்க. அகைன் 15% பார்த்தோம்னா பேங்க்ல சேவ் பண்றாங்க. இதெல்லாம் போக அவங்க ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு மாசம் இஎம்ஐ கட்டுறாங்க. ஸோ அப்ப எவ்வளவு அமௌண்ட் மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். கொஸ்டின்ல கீதா என்பவர் மாசம் 80,000 வருமானம் வாங்குறாங்க. அதுல 15% கல்விக்காக போயிருது, 40% வீட்டு செலவுக்காக போயிருது, 10% வைப்பு நிதியில் வச்சுக்கிறாங்க, 15% பேங்க்ல சேவிங் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் போக அவங்க ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறாங்க. அதுல மாசம் மாசம் இஎம்ஐ பே பண்றாங்க. ஸோ எவ்வளவு அமௌண்ட் இஎம்ஐ பே பண்றாங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் இந்த பெர்சன்டேஜ்லாம் ஆட் பண்ணுங்க. 15 பிளஸ் 40 பிளஸ் 10 பிளஸ் 15 ஆட் பண்ண என்ன வருது? 80%. சரிங்களா? எப்பவுமே இந்த டோட்டல் வருமானம் அப்படிங்கிறது 100%. அதில் 80 போச்சுன்னா அது 100% மைனஸ் 80%. ஸோ 100ல் 80 போச்சுன்னா மீதி என்ன வரும்? 20%. ஸோ அந்த 20% தான் இங்கே இஎம்ஐ பே பண்ணுறாங்க. ஸோ அப்போ 80,000ல் 20%. அப்போ 20%க்கு 100. 00 கேன்சல் ஆயிரும். ஸோ 2 × 8 16 ஒரு 3 0 இருக்குது. அப்போ எவ்வளோ? 16,000 மாசம் மாசம் இங்கே அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு இஎம்ஐ கட்டுறாங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.